வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ ஆல்? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் பக்ரீத் முபாரக். பக்ரீத் பண்டிகை அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கலாம். கொஞ்சம் அப்படியே நோந்து உட்காது இவ்வளோண்டு இதில் நான் எதில் உட்காருது கிஞ்சது போ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட வேண்டியதான். கம்பி மேல் தான் உட்காந்துருக்கேன், பார்த்துப்போ. ஸோ எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கடா போகிறோம் அப்படின்னா தொழுவத்துக்காக போகிறோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 7 போகுது. 7 மணிக்கு தான் நம்ம ஏரியாவில் தொழுகை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம தொழுதுட்டு இந்த பக்ரீதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாட்டி ஆடு வெட்டுற பாக்கி கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெட்டலாம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்னா விஜிபியா. எஸ், வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தொழுதுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து நோம்பு கட்சியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த இதுக்கு ஷீர் குருமான்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் கடல் பாசி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஜிபிக்கு உடனடியாக கிளம்பி விடுவோம். அங்கே குளிக்கிறதுக்கு தேவையான மொத்த டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸும் நம்ம வந்து வாங்கிட்டோம். மீதி அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கடா அப்படின்னா தொழுகிறதுக்காக பள்ளியாசலை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் வேகமாக. ஸோ நேராக போகிறோம். தொழுதுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். டைம் ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக நேராக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஜி ஃபேம், பக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழுதுட்டு வந்துட்டாங்க. அதை தொழுதுட்டு இங்கே கருப்பட்டில் வந்து ஒரு டீயை போட்டாங்க. ஆளுக்கு ஒரு டீயை போட்டாச்சு. இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு போனோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம விஜிபி வேறு போகணுங்க. ஸோ விஜிபிக்கு போகிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு அப்புறம் டைம் எடுத்துக்கும். ஸோ உடனடியாக இப்போ நம்ம கிளம்புனா தான் காலையிலேயே நேரத்தோடு போனால் தான் ஃபுல்லாக சேர்ந்ததுக்குள்ளே மூடுறதுக்குள்ளே அங்கே இருக்கிற மொத்த கேம்ஸையும் நம்ம விளையாண்டு முடிக்க முடியும். ஸோ வாங்க நம்ம இப்போ கிளம்பலாம். ஸோ எஸ், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் முபாரக் அகைன். அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுது முடிச்சாச்சு. நீங்கள் தொழுதிங்களா இல்லைன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு டேட்டுலாம் எதுவும் போடலப்பா, தெரியுதா? ஸோ தயவு செஞ்சு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதுலாம் நிப்பாட்டிடுங்க. ரொம்ப நான் வந்து அதுக்கு அந்த வீடியோவில் கடைசியில் அட்டாச் பண்ணலாம் தான் பார்த்தேன். இது வந்து ஜஸ்ட் ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட் பண்ணலை. ஃப்ரெண்டோட கடை லைக் ப்ரமோஷன் மாதிரி தான் பண்ணேனே தவிர எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை. அந்தளவுக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் இருக்கோம் நம்ம பந்தா பண்ணிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. என் மனசுக்கு எது தோணுதோ அது மட்டுமே நான் எப்பயுமே செஞ்சுருக்கேன். இன்னி வரைக்குமே நான் அதை தான் செஞ்சுருக்கேன். எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தாலுமே இனிமேலுமே நான் அதை தான் செய்வேன். ஸோ எஸ், கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம விஜிபி போகலாம். சென்னையில் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு டைம் விஜிபி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். எவ்வளோ டிக்கெட் வருதுன்னு பார்ப்போம். எவ்வளோ கூட்டம் இருக்குது முதல்ல இருக்கா இல்லையா கூட பார்ப்போம். வாங்க போகலாம். ஜி ஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். சரி, இது வந்து நம்ம லல்லியோட நோம்பு ட்ரெஸ். லல்லி எல்லாருக்கும் இது முபாரக் சொல்லு. சொல்லுமா. என்னாச்சு? அவளுக்கு தூக்கம் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்களேன், எப்படி பண்ணனா தூங்கிடும். இப்படி தாங்க டெய்லி தூங்க வைப்பேன். ஸோ எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயசம், அதாவது ஷீர் குருமான்னு சொல்லுவாங்களோ, அது வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜிபி போகிறோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கிளப்பி விட்டு சீக்கிரமாக ஓடணும். ரொம்ப லேட் ஆகுது. ஈத் முபாரக். ஈத் முபாரக் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லுங்க. நம்ம கேமராமேன் ஆஃபரிங் தான். ஈத் முபாரக் சொல்லிடு, நான் சொல்லிட்டேன். பக்ரீத் முபாரக் எல்லாத்துக்கும். எஸ், எல்லாத்துக்கும் பக்ரீத் முபாரக். லல்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே எப்பயுமே இப்படி தான் தூங்கும். பாருங்களேன். ஓகே, லல்லி ட்ரெஸ் நல்லா இருக்கான்ற பார்த்து சொல்லுங்கள். இது நம்ம மும்பை போயிருந்தோம். மும்பையில் வாங்கினது தானே? ஸோ மும்பை போயிருந்தோம்ல, அப்போ நம்ம வாங்கியிருந்தது. ஸோ வாங்க, தூக்கம் வந்துருச்சு பாப்பாக்கும். இதை தூங்க வச்சுட்டு கஞ்சி குடிச்சிட்டு காரில் தூக்கி போட்டு கிளம்பலாம். நம்ம எல்லாத்தையும் வாங்க நேராக விஜிபி போயிட்டு நம்ம டேரெக்டாக மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி காரில் கிளம்பும்போது முடிஞ்ச ஒரு சீன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டாடா பை, லவ் யூ ஆல் ஜி ஃபேம், பை. ஓகே ஜி ஃபேம், இட்ஸ் கால் ஷீர் குருமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அது செய்கிறது வந்து என்னோடய ஃபேவரெட். மற்றபடி மற்ற எந்த பாயசமும் நான் அவ்வளோ சீக்கிரம் குடிக்க மாட்டேன். இது மட்டும்தான் வருஷம் ஏதாவது நோம்புக்கு செய்கிறது மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடிப்போம். ஸோ கிட்டத்தட்ட 6 போச்சுங்க. டக்குன்னு நான் குடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கிளம்புவோம் வாங்க. ஸோ எஸ் ஜி ஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். மடைய பாருங்க கொஞ்சம். இது பாருங்க, ஆர்டிஸ்ட் இவங்க தான். யாருக்காவது இந்த மாதிரி பின்னணுன்னா கான்டாக்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நல்லா பின்னி விட்ருவாங்க. இன்றைக்கி இந்த கோமாளி மண்டையை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே போக போகிறோம். எஸ், வண்டி ரெடியா? பார்த்தல எப்படி இருக்குது ஸ்டைல்? போகலாமா? வாங்க போகலாம். எல்லோரும் வண்டியில் ஏறிட்டு இருக்காங்க லைனாக. இங்கே ஒரு வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு, அங்கே ஒரு வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. மொத்தம் 2 வண்டியில் தான் இப்போ நம்ம எல்லாம் கிளம்புறோம். அள்ளிக்கு தூக்கம் வருது, இருந்தாலும் தூங்காமல் முழிச்சிக்கிட்டு பக்கன்னு பார்த்துட்டு இருக்கு. இப்போ வாங்க நேராக நம்ம வந்து இப்போ விஜிபியில் போய் மீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபேம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு பிக்கெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், திஸ் வண்டி ஃபார் ரெண்ட். யாருக்காவது வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரூர், கிருகம்பாக்கம், குளப்பாக்கம் இதுக்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். பிகாஸ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா
சவுதி கிளம்புறாரு. அது என்ன டீட்டெயில்னு நம்ம அப்புறமா சொல்லிடலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் ஒன்று வேணும் அப்படின்றதால நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். அதுக்காக யாராவது இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நேரில் மீட் பண்ணுவோம். அண்டு அவங்களுக்கு இந்த வண்டி நம்ம அவங்க கையில் ஒப்படைக்கலாம். நம்ம வண்டி எங்கன்னா அட்டாச் பண்ணி கூட கொடுத்துருவோம். ப்ராப்பராக ஓட்டி மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு என்ன எதுவும் நம்ம அது நேரில் பேசிக்கலாம். பட் ரெண்டுக்கு தேவை. யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் வண்டி பார்த்து பூ மாதிரி எல்லாம் பக்காவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம vlog பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை மீண்டு தான் இந்த வண்டி நம்ம மாற்றி இந்த வண்டியை ஃபுல்லாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஒரு கிருகம்பாக்கம் குளப்பாக்கம் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்டன்ஸில். இப்போ வாங்க கிளம்பலாம். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ வண்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. நம்ம வந்து இங்கே உட்காரப்போ அப்புறம் உள்ளதாக இருக்கே பார்த்தா வரும். அங்கே வண்டி ஃபுல்லு, அங்கே சிம்மு உட்காந்துக்குச்சு உள்ள. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்ரின் உள்ளே இருக்குது. ஆஃப்ரினும் ஆனா இங்கே சாயினாங்க. சரி இது பாப்பா இங்கே இதான் நிற்க சொல்லு ஏன் போகிறோம் ஆல்ரெடி நிற்க சொல்ல அவ்வளோதான். ஓகே கேஸ் நம்ம கிளம்பலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கொஞ்சம் இங்கே நிப்பாட்டிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பஜ்ஜி போண்டாலாம் கிட்டே இருக்குது. சேஃப்டிக்கு வாங்கிக்கலாங்க. ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஓடிடலாம் வாங்க. நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் போட்டிருக்கோம். போவே விட மாட்டுறாங்களே. வாங்கிட்டியா? ஓகே. ஸோ போகலாம் ரே. என்னென்ன இருக்கீங்க அதுலேயும் வாங்க. ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம். பிகாஸ் ஏன்னா அங்கே பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கேயே உட்காந்து கொஞ்சம் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும். பிகாஸ் வெறும் வயிற்றோட ஃபுல்லாக போக முடியாது. வெறும் கஞ்சி மட்டும் தான் குடிச்சிருக்கோம். ஃபுல்லாக காலியும் பண்ணிட்டு போக முடியாது, அப்படியே விட்டுட்டும் போக முடியாது, இல்லை ஃபுல்லாக தின்ட்டும் போக முடியாது, எம்டியும் போக முடியாது. மீடியமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஜ்ஜி போண்டா மட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு போய்ட்டு விளாட்லாம் வாங்க. சோகாஜி ஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம நிறுத்திட்டோம். பஜ்ஜி போண்டாலாம் வாங்கியாச்சுங்க. இப்போ ஃபைனலாக இவங்களுக்கு டீ வேணும்ல, அதனால் இப்போ நிப்பாட்டிட்டு கிட்ட டீ கடை இருக்குது. இப்போ நேராக போவோம். ஆளுக்கு என்னென்ன கேட்டாங்களோ சொல்லிட்டு டீ அதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்துருவோம். இது என்னங்க ஆர்கே கன்வென்ஷன் சென்டர். ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்னால் என்னங்க இது? ஓகே. யார் அவன் ஏன் ஃபோட்டோ வெங்கி வச்சது? வெறியோட யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம இப்போ நேராக போகலாம், டீயை வாங்கலாம், குடிச்சிட்டு கிளம்புவோம் நம்ம ரெசார்ட்டுக்கு. சீஃபேமே என்னென்ன சம்பவம் நடக்குது பாருங்க. உட்காந்துக்கிட்டு குடி சீக்கிரம் வர. பாப்பா வச்சுட்டு எப்படி சாப்பிட? அந்த பக்கம் தள்ளி விடு பாப்பாவை. ஓகே ஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோங்க. இந்த பக்கம் வந்துட்டு இந்த கறிக்குழம்பு வாசம் இது நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜிபி நெருங்கிட்டோம். நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் காட்டுதா? எத்தனை 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் 5 மினிட்ஸ் தான் காட்டுது. நேராக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம், உள்ளே போகிறோம், மஜா பண்ணுறோம், அவ்வளோதான். பட் எந்தளவுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியுமா முடியாதான்னு தெரில. போனோடனே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ பார்ப்போம். இல்லை நம்ம குதிக்க ஆரம்பிச்சிருவோம்ல, என்ன நடக்கும் ஏதுன்னு தெரிலல. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஓகே ஜி ஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜிபி வந்தாச்சு. நம்ம குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இறக்கி விட்டாங்க. பிகாஸ் பார்க்கிங் வந்து கிட்டையாம். ஸோ அங்கே போய் நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடந்து வர போகிறோம். எஸ் லெட் கோ. இதை வேறு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வாட்டி கட்டி விடுக்கப்போ. ஏன்னா இது ஏன் இப்படி கட்டினா நீங்கள் முதல்ல கேள்வி வரும் உங்களுக்குள்ள. ஏன்னா ஸ்டைல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதுவுமே இல்லைங்க. அப்படியே விட்டோன்னு வச்சிங்களேன், தண்ணியில் பட்டு ரொம்ப இதை இரிட்டேட்டிங் பண்ணி விட்டுரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை இப்படி கட்டிக்கிட்டோம் இப்படி. எஸ் விஜிபியோட பார்க்கிங்கில் வந்துட்டு ஸ்னோ கிட்ட மீது உள்ள தான் பார்க்கும். ஸ்னோ உள்ளே போகணும்ப்பா ஒரு வாட்டி. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது பார்க்கிங்கு. உள்ளே போயிட்டு நம்ம வண்டி பார்க் பண்ணணும். எந்த வழியாக போகணும்னு தெரியல. ஏன் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க? சரி அப்போ விஜிபிக்கு எங்கே போய் பார்க் பண்ணுறது? கிட்டையா? ஓகே கிட்ட இருக்கு பாருங்கள். நம்ம கிட்ட போய்ட்டு பக்காவாக பார்க் பண்ணிட்டு வருவோம். ஸோ விஜிஜி காருக்கு 50 ரூபாய்னா 300 ரூபான்ற. நான் பார்க்குறேன் என்னடா 300 ரூபாயா கார் பார்க்கிங் அப்படின்னு ஒரு மட்டும் பசுக்கு 300 ரூபாட்டாரு. எனக்கு அல்ல விட்டுருச்சு. எந்த ஊரோட 300 ரூபாடினே? காருக்கு 50, பைக்குக்கு 30, அவ்வளோதான். ஓகே வாங்குவோம், போகலாம். ஆமாம், மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இங்கே வந்தீங்கன்னா காருக்கு பார்க்கிங் 50, பைக்குக்கு 30. இப்போ டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ப்ளஸ் நம்ம பக்ரீத்தில் வேறு வந்திருக்கோமா, எதனா டிக்கெட் ஃபேர் டிஃப்ரென்ஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. இல்லை அதே ஃபேர் தான் சொல்கிறாங்களா தெரியல. அதையும் பார்ப்போம் என்னென்னு. ஓகே ஜி ஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்னோ லேண்டா, ஆமாம் ஸ்னோ கிங்டமில் வந்து நம்ம பார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ வெளியே போயிட்டு இருக்கோம். இங்கே கேஷு ஜிபே எதுவுமே வந்து அக்செப்ட் கிடையாதான். ஸோ நம்ம வந்து ஜிபே கார்டு எதுவுமே அக்செப்ட் இல்லையா, கேஷ் மட்டும் தானோ. போகிற வழியிலே ஏடிஎம் இருக்குன்னாங்க. அப்படியே இறங்கி ஏடிஎம்லேருந்து நம்ம பணம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம் வாங்க. ஓகே ஃபேம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த லேபிளில் 3மே கையில் ஓட்டிகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ என்ட்ரன்ஸில் தாங்க நிற்கிறோம். நல்லா கூட்டம் இருக்குதுங்க பக்ரீத் அன்னைக்கு. உள்ளே போய் என்ன விளையாட போகிறோம் என்ன இல்லைன்னு தெரியல, பார்ப்போம். கல்லி ஏமா சரி வரேன். ஓகே சரி ஃபேம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக டிக்கெட்டை கொடுத்துட்டு கையில் பாருங்கள் அந்த பேண்டு. எங்கம்மா உன் கையை காட்டு. இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மாட்டி விட்டாங்க. எங்கேருந்துப்பா என்ட்ரன்ஸு? எங்கே போகணுன்னே தெரியலையே. என்ட்ரி எங்கே போச்சு?
பெரிய பெரிய பொம்மைலாம் இருக்குதுப்பா. கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு 7 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு உள்ளே போயிடலாம். ஸோ எஸ் லெட்ஸ் கோ, வாங்க போகலாம். லல்லி உன்னெல்லாம் கணக்குலேயே எடுத்துக்கல, இதுக்கு லேபிள் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல நம்ம லல்லிக்கு. என்னம்மா உன்னெல்லாம் லிஸ்ட்லேயே வச்சுக்கலையாடா லல்லி? நெத்தியில் பாருங்கள் எப்படி கீறி இருக்குன்னு, நகம் வச்சு புறாண்டிக்குச்சு. அதுவே இது புறாண்டிச்சா யார் புறாண்டான்னு தெரில. சரி வாங்க போகலாம். டிங் 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 டிங். நம்ம தான் ஏறணுமா? ஓ ரைட்டு, சரி விட்ருவோம். ஏறு அச்சாச்சா, அடுத்தாலும் அடிச்சிட போகிறாரு. லேட் பண்ணாத வந்துரு. கையில் பெருசாக வச்சுருக்கிறாரு. டாட்டான்னு தூக்கி போய்ட்டுறாரு. கைஸ் உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா டாட்டா சொல்லுங்கள். டாட்டா சொல்ல மாட்டார் அவர் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு பாருங்கள் பயங்கரமாக. அப்பப்போ ஃபன் பண்ணுறாருப்பா. பிள்ளைங்கள்லாம் பயந்துருச்சு. ஓகே போகலாமா? போங்கப்பா 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 உள்ளே போங்க. கைஸ் உள்ளே போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நமக்கு இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்கே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக இருக்குது. அழுக்காகி போய் இப்படி பச்சையாயிடுச்சா இல்லை தண்ணி இவங்க தான் அப்படி பச்சையாக்கி வச்சுருக்காங்களா தெரியல. ஓகே எல்லாம் ஆர்டிஃபிஷியல் கல் தாங்க. எப்படி ஆர்டிஃபிஷியலாக பாறை ரெடி பண்ணியிருக்காங்க பாரு. பல்லு இல்லை, அது என்னது அது? ஓ வெறும் பை தான் என்னமோ இருக்குது. சரி வா, முதல்ல ட்ரை கேம்லாம் இப்போயே விளாண்டுடலாம். கைஸ் நம்ம வந்து ட்ரை கேம் வந்து ஃபஸ்ட்டே விளையாட போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள் என்னென்னமோ இருக்குது, கப்பு அது இதுன்னு சொல்லிட்டு ஏறி உக்காரோம். இப்போ ஃபன் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். செம்ம ஃபன் பண்ணுறாங்கப்பா, சூப்பரு. உட்காருவியா நீ முதல்ல உட்காருவியா? அதை சொல்லு. உட்காருவியா? உனக்கே அள்ளு விடும். அச்சச்சோ, எங்கள் அம்மா வேறு உள்ளே போயிருக்குது. ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கெல்லாம் இது பழக்கமே இல்லை. என்ன பண்ண போகிறாங்களோ? ஒரு ஜோடி இங்கே தான் உட்காந்துருக்கு. நம்ம லல்லி பார்த்துட்டு இருக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா எங்கே அங்கே பாருங்கள், நம்ம மம்மி எங்கே உட்கார போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்களோ. பிரதர் வயசானவங்களாம் இருக்காங்க, பார்த்து மெதுவாக சுற்றி விடுங்க. எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் பாந்தி கிந்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆமாம் அஜிஜோ என்னங்க கூட்டம் அதுக்குள்ளே இவ்வளோ கூடிருச்சு. ஸோ ஜிபேமே பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சாச்சு. இங்கே கொஞ்சம் பாருங்கள், லல்லியும் உட்காந்துருக்கு, சுற்றிட்டு இருக்குது. லல்லிக்கு என்னன்னு தெரியல, பிடிச்சிக்கிச்சு. மெதுவாக தான்ப்பா சுற்றுது, இதுக்கா இவ்வளோ சீனு? அதெல்லாம் மெதுவாக தான் சுற்றிட்டு இருக்கு. நீ எதுக்கு அள்ளு விடுது உனக்கு? இதை பாரு, தாரியாவே ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. உனக்கு நீ தப்பிச்சேன்னு சொல்ல. சூப்பர்ப்பா. ஆனால் மெதுவாக தான்ப்பா சுற்றுது நினச்சதை விட. நம்மளுக்கு அந்த பிடிக்கிறது இல்லைங்க, உடஞ்சிருச்சு. மற்றவங்க இதெல்லாம் இருக்கு பாருங்க, அவங்க அதை பிடிச்சி சுற்றுறாங்க. நல்லதில் உட்கார வேண்டியதானே? இப்படி காசை கொடுத்துட்டு ஓட்டதில் வந்து உட்காந்துருக்கீங்க. உட்காரது மாதிரி பார்த்து உட்கார மாட்டீங்க. கப்பு கிடச்சா போதுமா டப்புன்னு உள்ளே உட்காந்துருவீங்களா? அவரு பேர் ஜாலியாக நின்றுட்டு ரவுண்ட் அடிக்கிறாரு பத்தியா? சூப்பர். சரி ஓகே, ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. லல்லி பாருங்க, ஐயோ சுத்துதேன்னு சொல்லி இது உட்காந்துருக்கே லல்லி, அவ்வளோதான். ஓகே ஜி ஃபேம், நம்மளோட ஃபஸ்ட்டு ரைடு முடிஞ்சிச்சுங்க. கப்பு தாங்க, கப்புக்குள்ளே சுற்றணும். இப்போ செகண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டில் போக போகிறோம். நல்லா வளைச்சி தூக்கடா இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க போகலாம். வா டைம் ஆகுது வா. ஓகே ஜி ஃபேம், இப்போ இவங்க வெளியே வந்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஏற போகிறோங்க. வேறு லெவலில் இருக்குல்ல, வாங்க போகலாம். ஜாலியாக ஃபன் பண்ணுறீங்க, என்ஜாய். அம்மாவுக்கு பாத்ரூம் வந்துருச்சு முதல் ரைட்லேயே அம்மாவுக்கு வைத்த கலக்கிடுச்சு. ஓகே ஜி ஃபேம், நானும் எங்கள் மாமி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டோம். இதில் வந்து 4 பேர் உட்காராங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக இதில் 2 பேர் தான் உட்கார முடியுமா. சரி இப்போ சுற்றும் போது அப்படியே எப்படி கிராஸ் பண்ணி சுற்றும். எனக்கெல்லாம் நான் இதில் உட்காந்ததில்லை. எனக்கு அதிகம் ரவுண்டிங் சுற்றுறதெல்லாம் பிடிக்காது, மயக்கம் வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. மெக்கானிசம் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட உட்காந்துட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மெக்கானிசம்லாம் பாருங்கள் எவ்வளோ டேஞ்சராக பண்ணி வச்சுருக்காங்க. கடவுளே காப்பாற்று, அவ்வளோதான். சரி வாங்க போகலாமா? மாமி ரெடி? தைரியமாக இருப்பீங்களா? பயப்பட மாட்டீங்களா? பயம் மட்டும் வந்துச்சுன்னா என் மேலே கை வச்சு ஆட்டி விட்டுறாதீங்க. நானே இங்கே கெட்டனா பிடிச்சி தான் உட்காருவேன். இப்பயே சொல்லிட்டேன். ஆமாம், என்ன பிடிச்சி ஆட்டி விட்டுறாதீங்க. பானியெல்லாம் பிடிக்காதீங்க, அவ்வளோதான். எனக்கு ஆப்பு. அப்புறம் எப்படி தூக்குவாங்க மட்டும் பாரு. சாய்து ஐயோ தூக்கிருச்சு. தூக்கிட்டே இருக்கு. ஐயோ போன உள்ள வச்சிடறோம்பா, இருங்க. ஓகே ஜி ஃபேம், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேம் ட்ரை கேம் விளாண்டுட்டோம். வயிற்று அப்பப்போ லைட்டாக கலக்குதுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குதிக்கிறதும் ஜம்ப் அடிக்கிறதும். இப்போ அடுத்து வந்து ரோலிங் அப்படி சுற்றுதுங்க, ஆளையே தூக்கி போட்டு சுற்றி போடுது. அதில் போக போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது. இந்த கேன்டீனில் போயிட்டு பெப்சி வாங்கிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் அப்படி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ வாங்க போகலாம். 20 ரூபாய் போடுது.
சரி ஓகே. ஆமாம் 70 ரூபா தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, அது என்ன பிரிண்டிங் இவங்களே பண்ணியிருப்பாங்களோ. ஓகே ஓகே ஷிஃபேம் பக்காவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதானா? இது எம்டியாக தான் இருக்கா? ஐயா சரி ஓகே. அது மாதிரி இப்போவே சுற்றுது. ஏன் ஆடுறாங்களா அவங்களே? இது வேலை இப்போ அடுத்து நம்ம உட்காந்து சுற்றணும். அதுக்குள்ளே எம்டி ஆகிடுச்சான். ஓ சிம்மு, ஐயா சிம்மு எப்படி போச்சு பார்த்தீங்களா? அதை சிம்மு எங்கே போச்சு? எங்கே போச்சு சிம்மு? அதை பாரு, வாய் வந்து சிரிப்பு தான் வருது அது பண்ணுறது. அது எப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கு பாரு. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சிம்மு ஐயோ சிம்மு பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்கல. எங்க போச்சு? கத்துது பாரு சிம்மு. என்ன இந்த காட்டு கத்துது? ஐயோ கைஸ், சிம்மு ஃபன் பண்ணுது. எங்க போச்சு சிம்மு? இந்த இதுக்கு அடுத்தது மூஜா பாபிய பேரு செவத்துல அடிச்சு போட்ட பள்ளி பேர் தப்பாப்பறப்பான்னு கிடக்குறாங்க. ஐயோ ட்ரை தான் பண்ணிடுவோமே. விட்டு சுத்துதா? அதை மட்டும் பாரு சிம்மு. நீ காலி. வரும்போது உனக்கு வாந்தி கன்ஃபார்ம் ப்ரோ. விடாம சுத்துமா ப்ரோ? விடாம ரொட்டேஷன் ஆகுமா? போதும் விடு. என்னன்னு இருக்கிறவங்கள பயமுடுத்தி வெளியே அனுப்பிடுவோம் போல இருக்கு. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ரங்கராட்டனமா, இது என்ன சொல்லுவாங்க? லல்லி சாப்பிடுமா? ரங்கராட்டனத்தில் உட்கார போகிறோம். அப்படின் மஜா தான் போ. என்ன தைரியமாக இருக்க? இது உட்காரவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இங்கே பாருங்க பாரு எவ்வளோ அழகாக சுற்றுது. சூப்பராக இருக்குது. ஓகே நம்ம இப்போ நெக்ஸ்ட் இதில் உட்காரலாம் வாங்க. செம்ம ஃபன்பா. செம்ம வேற லெவல் ரங்கராட்டத்துக்கு மேலே இங்கே பாருங்க. கொஞ்சம் அப்படியே ஆப்பின் மூஞ்சி கொஞ்சம் பாருங்க. பக்கத்துல தான் இருக்கீங்களா? இங்க பாருல. நீ எல்லாம் பயத்துல உட்காந்துருக்க மாமி. என்ன ஃபன் பண்றீங்க? அப்படின்னு வந்து செம்ம பயத்துல உட்காந்து தாரியா பாருங்க. எவ்வளவு ஜாலியா உட்காந்துருக்கு தாரியா. லல்லி செம்ம பயமா இல்லாம பீச்சு சென்னை வியூ பார்ப்பா. அட நம்ம ஸ்விம்மிங் பூல் எங்கப்பா? அதான் ஒண்ணு அங்க கிட்ட அங்க பாரு. ஆமா எல்லாம் கிட்ட. இன்னும் போகலாம் யாரும். ஒன்னொன்னா தானே போறாங்க. வேணாமா? பயப்படாத. இது இறங்கிடுறியா? இங்க பாரு கொஞ்சம் கீழே. நல்லா இருக்கு. ஜாலியா பாரு. வேகம்லாம் அவ்வளோ ஜாலியா இருக்கு. ஐயோ ரங்கராட்டத்துக்கு மேல இருக்கோம் guys. நம்ம இப்போ பண்றீங்க. இவ்வளவுதான் அழுவாதன்ற. ஐயோ கொண்டு வந்து தப்பா போச்சா? பயப்படாத. இவ்வளவுதான் சுத்தும். இதெல்லாம் தாரியா பாரு. என்னம்மா ஃபன் பண்றதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அது பாரு எவ்வளவு அழகா உட்காந்து வேடிக்கை பாக்குது. எங்க போறோம் வரேன்னு தெரியாம. ஜாலியா இருக்கா போல இருக்கு கைஸ். பீச் வியூ பாருங்களேன். அப்படி மேல வந்து போகும்போது செம்மையா இருக்குது உண்மையிலேயே. பக்காவா வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்த ஹாய்ங்கிற அங்க சொல்றியா? ஓகே நம்மளுக்கு மேல போக மாட்டேதுங்க. இங்க பாருங்க இவங்க தான் அப்படி மேல போயிட்டு வருது. நம்மளுக்கு இந்த பட்டன் இருக்கு. பட் இது அழுத்தினா மேல போகலீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழி இல்லை. நம்மளுக்கு இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க கைஸ். பட் இது வீணா போயிருக்காங்க. அந்த கயிறு கட்டியிருக்காங்க பாரு. இந்த கயிறு கட்டினதெல்லாம் மேலே போவாதான் பாருங்க. அவங்களுக்கெல்லாம் ஜம்ப் பண்ணி நான் அதில் தானே உட்காந்தேன். இது போவாதோ. நான் இந்த இடத்துல பட்டன் தேடிட்டு இருக்கேன். அதில் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் இதில் ஓடி வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இதுலேயும் இல்லை. பல்ப் ஆகி போச்சு எல்லாம் மேலே. அப்புறம் அவங்களாம் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்டாங்க பாரு. நம்ம தான் தேவையில்லாமல் உட்காந்துருக்கோம். மேலே மஜா வரும். என்ன நல்லதா? உனக்கு கீழே இருக்கிறது மஜா வருதுன்னு சொல்லு. இவங்கெல்லாம் இங்கேயே உட்காந்துருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஜிஃபேமே இந்த பெரிய குதிரையில் உட்கார போகிறேன். பிச்சு பிடிச்சு என்ன சிம்மு வேற லெவல் ஃபன் பண்ணுற இது. ஆனால் உனக்கு வெக்கமே இல்லைல்ல. இதில் போய் உட்காடுறேன். ஓட்டோலாம் கிடையாது. வீடியோ தான். எல்லாம் ஜாலியாக உட்காருங்க. ஆஹா குதிரை தான்ப்பா. எஸ் ஜிபேம்.
ஓகே, இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறது ஆசைப்பட்டாங்களே தூக்கிட்டு வந்தாச்சு. பின்னாடி பாருங்க அங்கே மம்மி தாரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க வேறு லெவலில். சும்மா ஜாலியாக கொஞ்சம் கொஞ்சம் மேலே கீழே ஆகுது, அவ்வளோதான். எஸ், பார்த்துக்கலாம் என்ன அதுன்னு. சுஜி ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி நம்ம ரோலர் கோஸ்டர் கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் இங்கே ரோலர் கோஸ்டருக்கு நல்லா கூட்டம் இருக்குங்க. யாருக்காக இருந்தாலும் இது பிடிக்கும் தான், பட் ஹெவி கூட்டம். நம்ம மேக்ஸிமம் கேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலாக அந்த ரோலர் கோஸ்டர் முடிச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே டேரெக்டாக எங்கே போகலாம் அப்படின்னா டேரெக்டாக ஸ்விம்மிங் பூல் போகலான்னு இருக்கோங்க. நேராக போகலாம் வாங்க. இன்னும் ரோலர் கோஸ்டர்லாம் கிளம்ப போகிறேன். அல்ல விட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. இந்த கையாக தான் அவ்வளோ காசு தள்ளிலாம் உள்ள அங்கேருந்து மேலே, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த பேலன்சிங்கில் தான் ஓடுது. இந்த டயர் ஜஸ்ட் இந்த இங்கேருந்து மூவ்மெண்ட்டு தான் கொடுக்கும், அது மூவ்மெண்ட்டு கொடுக்குது. ஓகே, போகலாம் போகலாம் ரே. இவங்க வண்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி. என்னது ஃபஸ்ட்டு ஏறி இருப்பேன்ல. ஐயோ எங்களை அந்த இடத்துல தூக்கிட்டு வந்துட்டுருக்கு. அடா பாவீங்களா டேய், போன கீழே வச்சிடறப்பா. சஜி ஃபேம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் சாப்பிட உக்காந்துருக்கோம். அம்மா என்னால் முடியல, போதும். எல்லாம் ஆடி ஆடி உட்காந்து பார்த்தியா 8 பேத்துக்கு 7 பிரியாணி வாங்கினதுக்கு எதுக்கு அந்த கம்மி அப்படின்னீங்க. இதுவே சாப்பிட முடியல. தெரியும், நான் 6 தான் நான் சொன்னேனே, 6 கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. லாஸ்ட்டாக பிளேட் கொடுக்க மாட்டோம். நாங்கள் என்ன அது இதுலேருந்து இப்படி எடுத்துருக்கலாமே, கொடுக்க மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. சரி வாங்க முதல்ல வாட்டருக்கு போவோம். காலையிலேருந்து நம்ம கூச்சி இதாகிடுச்சு. அதை தான் சொல்கிறேன், இவ்வளோலாம் வந்தீங்கன்னா கைஸ், ஏன்னா ரொம்ப குதிச்சுட்டு வரோம். வயிறு ஒரு மாதிரியாக இருக்கும், தலை ஒரு மாதிரியாக சுத்தரமாக இருக்கும். ஸோ ஹெவியாக நம்மளால சாப்பிட முடியாது. 10 பேர் வரீங்கன்னா நீங்கள் 6 பிரியாணி வாங்கினா போதும், அதுவே 10 பேருக்கு போதுமானது. அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் கூட கதை ஆயிடுச்சு. ஓகே ஜி ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மண்டை எப்படி போன மண்டை கடைசியில் அவர் இன்னும் அங்கேயே தாங்க நிற்கிறாரு காலையிலேருந்து. பெரிய விஷயம் இல்லை, அதாவது டாய்லெட்டு சாப்பிடக்கு இப்படியே போயிட்டு வருவார். பட் இப்போ நிற்கிறது ஏன் ஆச்சரியமாக பேசுகிறேன் அப்படின்னா, ஆளே இல்லை இருந்தாலுமே நிற்கிறாரு. கட்டமாக உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். உண்மையிலேயே பரவாயில்ல, இந்த வயசுல நிற்கிறாரு. அவர் ரொம்ப வயசாகிடுச்சு அவருக்கு, பட் இந்த வயசுலேயே நிற்கிறாரு பாருங்க, ரொம்ப பெரிய விஷயம். அப்படி தானே இல்லை, ஒன்னாலும் இந்த வயசுல ஒரு இடத்துல நிற்க முடியல. விட்டா பறக்கிறேன். அந்த பெரியவரை பார்த்து கற்றுக்கோ, சரியா? ஓகே கைஸ், நம்ம எக்ஸிட்க்கு வந்துட்டோம். எக்ஸிட் ஆகலாம். வேகமாக உள்ளே வந்தவங்களாம் இப்போ எவ்வளோ மெதுவாக ஏன் நட போட்டு போகிறாங்க பாருங்கள். நம்ம லல்லிலாம் நல்லா நனைஞ்சு குளிச்சிச்சு. பாவம் முழிக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியலையேன்னு முழிக்குது இப்போ. சரி வாங்க போகலாம் நம்ம.